நல்லா இருக்கிற யாருக்குமே அந்த மூட்டு வலி பற்றி நினைக்கவே மாட்டோம். மூட்டு வலி வந்தவங்க தான் அதுக்குனுடைய சிரமம் தெரியும். அளவுக்கு நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு அந்த உடம்பு மேலே யாருக்குமே கிடையாது. எதனால் இந்த நோய் வந்திருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம். இதுக்காக நிறைய நாங்கள் மெனங்கட்டுறோங்க. நல்ல தலைகள் எந்தெந்த மூட்டு வலிக்கு சரிப்படுத்துமோ அந்த தலைகளை பூராமே போட்டு காய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு தைலம். இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்த்துக்கு இன்றைக்கி போய் சேர்ந்துட்டுருக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜெகநாதனுங்க. இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வரக்கூடிய நோய்களில் மூட்டு வலி ஒரு முக்கியமான பிரச்சனையாக எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அந்த மூட்டு வலி நல்லா இருக்கிற யாருக்குமே அந்த மூட்டு வலி பற்றி நினைக்கவே மாட்டோம். மூட்டு வலி வந்தவங்க தான் அதுக்குனுடைய சிரமம் தெரியும். அப்போ இப்படி ஆயிட்டமே அப்படின்ட்டு மறுபடியும் மாத்திரக்கான முயற்சி பண்ணாலும் முடியாது. ஏன்னா பழையபடி கால் கை கால் முழங்கால் எல்லாம் நல்லா நடந்து போகிறது குதிக்கிறது இதெல்லாம் செய்யவே முடியாது முழங்கால் வலி வந்த பின்னால். பட் அந்த காலகட்டத்தில் யாருமே நம்ம மூட்டை பற்றி நினைக்கிறது கிடையாது. இப்போ நல்லா இருக்கிறோம், மூட்டை பற்றி யாருமே நினைக்கிறது கிடையாது. இப்போ குளிக்கிறபோது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்பிலும் தேய்ச்சி குளிக்கிறோம். பட் தேய்க்கிறபோது அந்த உறுப்பில் பற்றி நம்ம நினச்சிருக்க மாட்டோம். இன்னும் சலன்னு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடுவோம். பட் வந்தது என்ன தேய்ச்சம் பிடிச்சோமா என்ன பண்ணவும் கூட தெரியாது. அந்தளவுக்கு நம்மளுடைய இன்வால்மெண்ட்டு அந்த உடம்பு மேலே யாருக்குமே கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான காரணங்க. மூட்டு வலி வருதுன்னா நிறையா காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, அந்த மூட்டில் எண்ணெய் பசை இல்லாதது ஒன்று. ரெண்டாவது, அங்கே இருக்கிற லிகமெண்ட்டு தேஞ்சிருங்க. எண்ணெய் பசை இல்லாதனால தேஞ்சு போய் எலும்பு தேய்மானாகி அந்த மூட்டு வலி வர ஆரம்பிச்சிரு. மூணாவது காரணம் உடம்பு வெயிட்டுங்க. நார்மலாக இருக்கக்கூடிய வெயிட் விட அதிகமாகிற போது உடம்பு தாங்காது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 கிலோ தூக்கிட்டு சுற்றலாங்க. ஒரு 50 கிலோ தூக்குனா கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது 50 கிலோ ஒரு 20 கிலோ 30 கிலோ அதிகமாகி அதை தூக்கிட்டு நம்ம பொழுத வரைக்கும் சுற்றுறோன்னா என்னங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றுறோன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாதுல்ல. அது மாதிரி உடம்பு தன்னுடைய வெயிட்டை விட அதிகமாக வர்ற போது அந்த மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ உடம்பை வெயிட் குறைக்கிறத முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது கேஸ்டபிளுங்க. வாயு தொல்லை இருந்தாலுமே இந்த மாதிரி வரும். வாயு தொல்லை இல்லாத நம்ம பார்த்துக்கணும். வாயு தொல்லைக்கு காரணம் என்ன? உணவு முறைகள். அப்போ இத்தனை காரணங்கள் இருக்குது. மூட்டு வலி வரக்கான காரணங்கள் இவ்வளவு இருக்குது. அதனால் நம்ம மூட்டு வலிக்கு என்னென்ன காரணத்தினால வருதுன்னு நீங்கள் உடம்பை நீங்கள் அனலைஸ் பண்ணி பழகிக்கணும். ஒரு வைத்தியர்கிட்ட போய் எனக்கு இதனால தான் வந்ததுன்னு நீங்கள் கேட்குறத விட எதனால் இந்த நோய் வந்திருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம். அந்த கால் வளைஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் மூட்டு வலி அப்போதைக்கு சரி பண்ணிக்கலாம் மொழியே பர்மனெண்ட்டாக சரி பண்ண முடியாது. மற்ற எல்லாத்துக்குமே இந்த மூட்டு வலியிலேருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய உணவே மருந்துங்கிற முறையில் முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தேங்காய். தேங்காய் தினசரி உணவில் கண்டிப்பாக பச்சை தேங்காயை டெய்லி எடுத்து பழகுங்க. எடுத்துட்டிங்கன்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக கிடைக்குங்க. கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரண்டை ஜூஸு, இந்த பிரண்டை சம்மந்தமானதெல்லாம் எடுத்துக்கலாம். சிறுதானியங்களை பூராமல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எது கால்சியம் அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துகிட்டு வர்ற போது அந்த நம்ம எலும்பை பலப்படுத்துகிற போது அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு. நம்ம ஜரீராவிலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் என்னங்கன்னா அதில் வலிக்காக மெயினாக வலிவாத தைலம்னு ஒன்று கொடுக்குறோம். வலிவாத தைலங்க. நீங்கள் கரண்டியை சூடு பண்ணிவிட்டு அந்த கரண்டியில் இந்த வலிவாத தைலத்தை ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எந்த தேவையான அளவுக்கு எந்த இடத்துல நான் போடணுமோ அந்த இடத்துல நீங்கள் போட்டு லேசாக தேய்ச்சி விட்டு கரண்டி சூடு பண்ணி இதில் ஊற்றி அந்த சூடு பண்ண எண்ணெய் எடுத்து தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் அந்த ஒத்தரை முடிச்சுன்னு இருக்குங்க. மூலிகை ஒத்தரை முடிச்சு அந்த ஒத்தரை முடிச்சு நீங்கள் வரவேது கொடுக்கணும். மண் சட்டி பானை தீயில் வச்சு அதில் வச்சு அந்த இடத்துல நீங்கள் ஒத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். மிகப்பெரிய சிறந்த நிவாரணி இந்த வலிவாத தைலம். இதுக்காக நிறையா நாங்கள் மெனங்கட்டுறோங்க. நல்லா தலைகள் எந்தெந்த மூட்டு வலிக்கு சரிப்படுத்துமோ அந்த தலைகளை பூராமே போட்டு காய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு தைலம். இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்த்துக்கு இன்றைக்கி போய் சேர்ந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டு மறுபடியும் வந்துட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி வலிவாத தைலம் இந்த ஒத்தரை முடிச்சு ரொம்ப பலனுள்ளதாக இருக்குதுங்க. பட் இதில் நம்ம உடம்பு வலிக்கு உள்ள குறைக்கிறதுக்கு நாம் இந்த சூப்பு பொடி குறைக்கிறோம். நான் சொன்னேங்க, ஆரம்பத்திலே சொன்னேன் உடம்பு வெயிட்டு குறைக்கிறக்கணும். அதுக்கு இந்த சூப்பு பொடி உபயோகமாகுது. கேஸ்டபிள் மூட்டு வலி வரலாம், அதுக்கு இந்த சூப்பு பொடி விளையுங்க. உடம்பு வீக் ஆகிருக்குங்க, அதுக்கு இந்த சூப்பு பொடி பயன்படுது. இப்படி எத்தனையோ காரணங்கள், இந்த மூட்டு வலிக்கான காரணங்களை சரி பண்ணக்கூடியது இந்த சூப்பு பொடி. இந்த சூப்பு பொடி நீங்களே சாயங்காலமோ அல்லது காலையில் ஒரு 10 மணிக்கு டீ டைமுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் சொண்டை வச்சு வடிச்சிட்டு கொத்தமல்லி தலை புதினா ஏதாவது போட்டுக்கலாம். இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் நீங்கள் வேணும்னா வெயிட் குறைக்கிற ஹெல்த் மிக்ஸு, வெயிட் லாஸ்க்குன்னே சில ப்ராடக்ட் இருக்குது. அதையும் கூட நீங்கள் உபயோகப்படுத்தி உடம்பை குறைச்சிக்கலாம். கேஸ்டபிளுக்குமே இந்த சூப்பு பொடியே போதுங்க. அதே சமயம் கடுக்காய் ஜூஸ் இருக்குது, அது தனியாகவே நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த பொருள்களை எடுத்து உணவே மருந்துங்கிற முறையில் பண்ணல, எந்த மெடிசனுமே கிடையாதுங்க.
சைடு எஃபெக்ட் கிடையாது. முக்கியமாக இதனால் நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இதை வச்சு நம்ம எல்லா நோய்களையும் இந்த மூட்டு வலியிலேருந்து நம்ம முக்கியமாக வெளியே வந்துடலாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.